வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். EC3351 கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஏப்ரல் மே 2025 டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் இருந்து ஒரு 13 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் ஏ யூனிட்டி ஃபீட்பேக் கண்ட்ரோல் சிஸ்டம் the open loop transfer function is given by g of s is equal to 10 into s plus 2 divided by s square into s plus 1. Find positional error constant, velocity error constant, acceleration error constant. இதுக்கு 6 மார்க். சரிங்களா? முதல்ல இதை மட்டும் முடிச்சிருவோமே. அப்போ முதல்ல பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணேன்? லிமிட் s tends to 0 g of s into h of s. சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட்டி ஃபீட்பேக். அப்போனா என்ன அர்த்தம்? h of s 1ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? லிமிட் s tends to 0 g of s என்ன கொடுத்துருக்காங்க? 10 into s plus 2 by s square into s plus 1. அப்போ இங்கே 0 போட்டால் என்ன ஆகும்? 10 into 0 plus 2 2. எஸ்ஸுக்கு 0 போட்டால் 0, 0 plus 1 1, 0 into anything 0. அப்போ 20 by 0 ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி. அடுத்து வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட். லிமிட் s tends to 0 s into g of s into h of s. அப்போ லிமிட் s tends to 0 s into 10 s plus 2 ஓவர் s ஸ்கொயர் s plus 1. ஒரு ஸ்கொயரையும் ஒரு எஸ்ஸையும் கட் பண்ணிடலாமா? சரி, இப்போ 0 போட்டால் என்ன ஆகும்? 10 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 2. இங்கே என்ன இருக்குது? ஒரு 0 இருக்குது. இங்கே 0 ப்ளஸ் 1 1. மறுபடியும் 20 by 0. அகைன் வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் ஆல்சோ இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட். லிமிட் s tends to 0 s ஸ்கொயர் இன்ட்டு g of s இன்ட்டு h of s. அப்போ லிமிட் s tends to 0 s ஸ்கொயர் 10 into s plus 2 by s square into s plus 1. இது எதையும் கட் பண்ணிடலாமா? அப்போ எஸ்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? 10 into 2 by 1 which is equal to 20. அப்போது பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி, வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் இன்ஃபினிட்டி, ஆக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் 20. அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ மார்க்கு? 6 மார்க். சரி, அடுத்து மிச்சம் ஒரு 7 மார்க் இருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்டெடி ஸ்டேட் எரர் when the input is r of s. r of s ங்கிறது ரெஃபரன்ஸ் இன்புட். அது என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3 by s minus 2 by s ஸ்கொயர் plus 1 by 3s cube. சரிங்களா? சரி, அப்போ முதல்ல நமக்கு r of s e of s அப்படி அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ESS, ஸ்டெடி ஸ்டேட் எரர். அப்போ ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கு நான் ஒரு ஃபார்முலா எழுதுகிறேன். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஸ்டெடி ஸ்டேட் எரர்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எஸ். எரரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இ, அதான் இ ஆஃப் எஸ். இ ஆஃப் டி இருக்குல்ல, அதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா இ ஆஃப் எஸ் கிடைக்கும். ஆர் ஆஃப் டிங்கிறது ரெஃபரன்ஸ் இன்புட், அதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திங்கன்னா ஆர் ஆஃப் எஸ் கிடைக்கும். 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது இது எப்படி வந்துச்சு, இது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரலாக ஒரு ஃபார்வேர்டு பிளாக் ஜி ஆஃப் எஸ் எடுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அதை கொண்டு போய் ஒரு ஃபீட்பேக் பிளாக் ஹெச் ஆஃப் எஸில் கொடுக்குறேன். இதை கொண்டு போய் ஒரு சம்மிங் பாயிண்ட், மேக்ஸிமம் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான். இந்த ஹெச் ஆஃப் எஸ் எங்கே வரணும்? மைனஸில் வரணும். அப்போ இன்புட்டை நான் எப்போவுமே என்னன்னு சொல்லுவேன்? ரெஃபரன்ஸ்னு சொல்லுவேன். அப்போ அது ஆர் ஆஃப் டியாக இருக்கும். ஆனால் நான் இங்கே ஆர் ஆஃப் டின்னு போட மாட்டேன், அதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து ஆர் ஆஃப் எஸ்ன்னு போடுவேன். சரிங்களா? அப்போது இது இன்புட்டு, இது ஃபீட்பேக்கு. அப்போது இன்புட் எப்படி இருக்கும்? ப்ளஸில் இருக்கும். ஃபீட்பேக் எப்படி இருக்கும்? மைனஸில் இருக்கும். அப்போது எரருங்கிறது என்ன? ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் திஸ் வேல்யூ. புரியுதா? சரி, அப்போ நமக்கு அவுட்புட் எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன? கண்ட்ரோல்டு அவுட்புட் சி ஆஃப் டி. அதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் சி ஆஃப் எஸ். இது புரியுதா? முதல்ல ஆர் ஆஃப் எஸ்னா ரெஃபரன்ஸ் இன்புட், இ ஆஃப் எஸ்னா எரர், ஜி ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்வேர்டு பிளாக், ஹெச் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபீட்பேக் பிளாக், சி ஆஃப் எஸ்ங்கிறது கண்ட்ரோல்டு அவுட்புட். கண்ட்ரோல்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்டில் என்ன இருக்குது? கண்ட்ரோல்டு அவுட்புட் இருக்குது. அப்போ சி ஆஃப் எஸ் எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ இந்த பாயிண்டில் இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். அப்போ இந்த மைனஸில் என்ன வரும்? கண்ட்ரோல்டு இன்புட் சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். அப்போது எனக்கு இ ஆஃப் எஸ் வேணும்னா ப்ளஸ் ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் இ ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். புரியுதா? அதாவது நல்லா கவனிங்க, இது ஒரு சம்மிங் பாயிண்ட். இதில் இது என்ன இன்புட்டு? ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ஆர் ஆஃப் எஸ். இங்கே என்ன கிடைக்கி? சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். நான் என்ன கேட்குறேன்? இங்கே இ ஆஃப் எஸ் கேட்குறேன். அப்போ இ ஆஃப் எஸ் வேணும்னா நான் என்ன செய்யணும்?
ஆர் ஆஃப் எஸ்ஸை ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஏன் ப்ளஸ்ன்னு போடுறேன்? அந்த இன்புட்டு ப்ளஸ்ஸு. அடுத்து மைனஸு சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். இந்த சி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் என்ன வருது? இந்த கண்ட்ரோல்டு அவுட்புட் பிளாக்கு அப்படியே இங்கே வந்து இது ஒரு பிளாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது 2 பிளாக்கு கேஸ்கேட் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் என்ன பண்ணுவீங்க? அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவீங்கல்ல, அந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூ தான் இது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது புரியுதா? இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இ ஆஃப் எஸ் அப்படியே இருக்கட்டும், ஆர் ஆஃப் எஸ் அப்படியே இருக்கட்டும். சி ஆஃப் எஸ்னா என்ன? சி ஆஃப் எஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ சி ஆஃப் எஸ் வேணும்னா சி ஆஃப் எஸ்க்கு இன்புட் என்ன? ஜி ஆஃப் எஸ். ஜி ஆஃப் எஸும் இ ஆஃப் எஸும். அப்போது நல்லா கவனிங்க, இது பிளாக் 1, இது பிளாக் 2. இந்த 2 பிளாக்கோட அவுட்புட் தானே உங்களுக்கு சி ஆஃப் எஸ் வருது. அதாவது இது எரர், அடுத்து ஜி, இதோட அவுட்புட் தான் உங்களுக்கு சி கிடைக்கும். அப்போ சிங்கிறது என்ன? 2 பிளாக்கோட கேஸ்கேடு கனெக்ஷன். அப்போ சி ஆஃப் எஸ்க்கு பதில் என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ சி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ். இதை நான் கொண்டு போய் எங்கே போட போகிறேன்? இந்த இடத்துல போட போகிறேன். அப்போ எரர் சிக்னல் இ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ் மைனஸ் இ ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ். இங்கே ஒரு எரர் இருக்குது, இங்கே ஒரு எரர் இருக்குது. இதை அப்படியே இன்சைடு கொண்டு வந்துடுங்க. இது மைனஸில் இருக்கா? அப்போ இந்த பக்கம் போனால் என்ன ப்ளஸ் ஆயிருமா? அப்போ இ ஆஃப் எஸ் ப்ளஸ் இ ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ். இங்கேயும் இ ஆஃப் எஸ் இருக்குது, இங்கேயும் இ ஆஃப் எஸ் இருக்குது. வெளியில் எடுத்துருவோமா? வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ்ஸா? ரைட்டு. எனக்கு தேவை என்ன? எரர். எரர் வேணால் என்ன பண்ணேன்? ஆர் ஆஃப் எஸ் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் வந்துருச்சா? அப்போ எரர் வேணும்னா நல்லா பாருங்கள், ரெஃபரன்ஸை தூக்கி மேலே போடுங்க. டிவைடட் பை 1 ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்ஸு ஏன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கு, ஜிங்கிறது ஃபார்வேர்டு பிளாக்கு, ஹெச்ங்கிறது ஃபீட்பேக் பிளாக்கு. புரியுதா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பு சால்வ் பண்ண போகிறோம். எரர் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஸ். ஆர் ஆஃப் எஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3/s மைனஸ் 2/s ஸ்கொயர் ப்ளஸ் 1/3s கியூப் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜி ஆஃப் எஸ் எங்கே இருக்குது? 10 இன்ட்டு s ப்ளஸ் 2/s ஸ்கொயர் இன்ட்டு s ப்ளஸ் 1. கரெக்டாக? சரி, ஹெச் ஆஃப் எஸ் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். அப்போ ஹெச் ஆஃப் எஸ் 1 அது போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்? டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 3/s மைனஸ் 2/s ஸ்கொயர் ப்ளஸ் 1/3s கியூப் டிவைடட் பை இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 10 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2. கரெக்டாக? இதை மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் இங்கே வந்துடும், ப்ளஸ் போட்டு இது இங்கே வந்துடும், எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1. ரைட்டா? ரைட். அப்போ நியூமரேட்டர் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் இன்னொரு ஃப்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம நியூமரேட்டர் ஃப்ராக்ஷனை அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணலாம்? தலைகளை கொண்டு போயிடலாமா? தலைகளை கொண்டு போனால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1. டினாமினேட்டர் மேலே வந்துட்டு எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 10 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் இன்ட்டு இது மைனஸ் 2/s ஸ்கொயர் இன்ட்டு சேம் திங் இந்த பாக்ஸ் இங்கே வந்துடும் ப்ளஸ் 1/3s கியூப் இன்ட்டு இந்த பாக்ஸ் வந்துடும். புரியுதா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? எரர் சிக்னல். எரர் சிக்னல் வேணால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபைனல் வேல்யூ தியரம் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன ஃபைனல் வேல்யூ தியரம்? ஃபைனல் வேல்யூ தியரம் படி ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS இஸ் ஈக்குவல் டு லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி E ஆஃப் t. ஆனால் எனக்கு இங்கே இது டைமில் இல்லை, இது ஃபுல்லாக எஸ்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? லிமிட் s டென்ஸ் டு 0 s இன்ட்டு எரர் சிக்னல்னு போட்டுக்கலாமா? அப்போ இதுதான் எனக்கு E ஆஃப் s. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த E ஆஃப் எஸ்ஸை மொத்தத்தையும் எஸ்ஸை கொண்டு பெருக்கணும். அப்போ இங்கே எஸ்ஸை கொண்டு பெருக்கணும், இங்கேயும் எஸ்ஸை கொண்டு பெருக்கணும், இங்கேயும் எஸ்ஸை கொண்டு பெருக்கணும், இங்கேயும் எஸ்ஸை கொண்டு பெருக்கணும். புரியுதா? அப்போ ஒவ்வொரு டைமாக மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ண போகிறேன்? எஸ்ஸை கொண்டு மல்டிப்ளை லிமிட் s டென்ஸ் டு 0 s போட்டுக்கிறேன், 3/s போட்டுக்கிறேன், s ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1
by denominator s square into s plus 1 plus 10 into s plus 2. s கட் ஆயிருமா? அப்போ இதுக்கு 0 போட்டால் என்ன ஆகும்? 3 into 0. 0 plus 1 1 by 0 1 plus 10 into 0 plus 2 20. அப்போ 0 into anything 0. அப்போ 3 into 0 into 1 0 ஆயிரும். 0 by anything which is also 0. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மோட ஆன்சர் என்ன? மொத்தத்தையும் கட் பண்ணி 0 போட்டுக்கலாம். புரியுதா? இதே மாதிரி இப்போ நான் ரெண்டாவது டேர்முக்கு வரேன். என்ன வரேன்? லிமிட் s tends to 0. s கொண்டு பெருக்கிறேன். 2 by s ஸ்கொயர் இங்கே மிச்சம் இருக்கா? இதே டேர்ம் அப்படியே நாங்கள் எடுத்து எழுதணுமா? s ஸ்கொயர் into s plus 1 by s ஸ்கொயர் into s plus 1 plus 10 into s plus 2. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? s கட் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது? 2 by 0. இங்கே என்ன இருக்குது? 0 into 0 plus 1 1. தயவு செஞ்சு இதையும் கட் பண்ணிடாதீங்க. இது மொத்தமும் அடிஷனில் இருக்குது. 0 into 0 plus 1 1. 10 into 2. கரெக்டாக? இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? 0 into anything. ஸோ இந்த டேர்ம் மொத்தமும் உங்களுக்கு 0. அப்போது அடுத்து மூணாவது டேர்முக்கு வாங்க. மூணாவது டேர்ம் என்ன? லிமிட் s tends to 0. s into 1 by 3s cube. s square into s plus 1 by s square into s plus 1 plus 10 into s plus 2. கரெக்டா? ரைட். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் கட் பண்ணலாமா? s ஸ்கொயர். கரெக்டா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த s ஸ்கொயரையும் இந்த s ஸ்கொயரையும் கட் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குங்க? 1 by 3 மட்டும் மிச்சம் இருக்குது. 0 plus 1 1. இங்கே என்ன இருக்குது? 0 into 0 plus 1 1 plus 10 into 0 plus 2 2. அப்போ 10 into 2 which is equal to 20. அப்போ 1 by 3 into 1 plus 0. இது 0 கொண்டு எதை பெருக்கினாலும் 0 ஆயிரும் plus 20. அப்போ 1 by 3 into 1 by 20 which is equal to 1 by 60. இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ 1 by 60. இதுக்கு 7 மார்க். தேங்க்யூ.